பொழுது விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னும் ஒண்ணு ரூமுக்குள்ளேயே தான் மலாந்துட்டு கிடக்கா. எந்திரிச்சு வரானே, நானும் பாக்குறேன். அம்மாரி பிள்ளை எம்பிட்டு நேரமா தூங்குறது, அதுவும் 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறேன்னா தெரியல. அதுவும் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குமா இவ்வளவு நேரமா தூங்குறது ஒரு குமரி பிள்ளை? நானும் எம்பிட்டு நேரம் தான் சத்தம் போடுறது. பாக்குறேன்டி, பாக்குறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ தூங்குறானே, நானும் பாக்குறேன். இன்னும் 5 நிமிஷத்துல எந்திரிச்சு வரல, இந்த வச்சிருக்க தொடப்ப கடத்தான் பிய போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு பாரு, பொம்பளை பிள்ளைன்னு ஒண்ணு இல்லையா பத்தி வச்சிருக்கேன். ஒரு நல்ல ஒரு வீட்டு வேலை செய்வோம் அப்பன்றதுலாம் கிடையாது. அம்மா கடந்து தனியா வேலை பார்க்குது, அண்ணி மாசமா இருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் கிடையவே கிடையாது இந்த பிள்ளைக்கு. வச்சுக்கிறேன். அதை காட்டி வந்து அம்மா கொலக்கட்டை செஞ்சுட்டியா, அது செஞ்சுட்டியான்னு வரட்டும், வாயிலேயே குத்துறேன். என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏ பூங்கொடி, உங்களுக்கு என்ன இப்ப கத்திக்கிட்டு வரீங்க? அது நானா கத்துறேன், நீ கத்துறதா வெளியே தெரு வரைக்கும் கேக்குது. கேட்டா கேட்டுட்டு போட்டோம், எனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்படி காலங்காத்தால கத்திட்டு இருக்க? ஏங்க கேட்க மாட்டீங்க? ஏன் கேட்க மாட்டீங்க? பொம்பளை பிள்ளைன்னு பெத்து வச்சு எனக்கு என் உயிரை தான் வாங்குது. ஓ உயிரை என்ன வாங்குது? அது வாட்டுக்க ஸ்கூலுக்கு போனோமா, படிச்சோமா, மார்க் எடுத்தமான்னு இருக்கு. அதை ஏன் போட்டு நொய்யுன்ற? ஏன் சொல்ல மாட்டீங்க? நாளைக்கு போற வீட்டுல மாமியா என்னையெல்லாம் வந்து கிளிப்பா, உன் பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்க, என்ன வச்சிருக்கேன்னு. ஏய், அது சின்ன பிள்ளை, இப்பதான் 12ஆம் கிளாஸே படிக்குது. அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்டா. வேற வேலை இருந்தா போய் பாருடி. ஆமாமா, ஏன் சொல்ல மாட்டீங்க? பொம்பளை பிள்ளை இப்பதான் பிறந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 12ஆம் கிளாஸ் போயிரும். அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல கல்யாணம். 4-5 வருஷங்கிறது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போயிடும். அதுக்குள்ள உங்க பிள்ளைக்கு நான் என்னத்த சொல்லி கொடுக்க முடியும்? இப்ப இருந்தே பழகினா தானே. என்ன பழகணும்ன்றப்ப? இந்த வீட்டு வேலையை எதுவும் செஞ்சு கொடுத்தாலும் என்ன குழந்தை வேறுவாங்க மகா. அதுவே ஸ்கூலுக்கு போயிட்டு டயர்டா வந்து தூங்கி கிடக்கு. ஆமாமா, ஸ்கூலுக்கு போய் 10 மூட்டை மண்ணுல சுமந்துட்டு வரா, அதான் டயர்டா போச்சு பிள்ளைக்கு. 10 மூட்டை மண்ணு சமக்கிறதும் அது படிக்கிற பையன் சமக்கிறதும் ஒண்ணு தாண்டி. என்ன சமக்கிறா இல்ல என்ன சமக்கிறான்றே? நீங்க போய் விட்டுட்டு வரீங்க, இல்லன்னா அவன் போய் விட்டுட்டு வரான். என்ன லொங்கு லொங்கு ஸ்கூலுக்கு நடந்தா போயிட்டு இருக்கா? நாயா கத்திட்டு இருக்கேன். உங்க மகன் வந்து என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறான்னு பாருங்க. நீயும் வாதி இழுச்சிட்டு தான் படுத்து கிடக்கற தவிர என்னமா ஏதுமான ஒரு வார்த்தை கேட்கறாளா? என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான். நம்ம யாரும் புக்கு போறதில்ல, யாரும் புக்கு போறதில்ல. நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிடுறது. என்ன யாரு கத்த சொன்னது? நீ ஒரு வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? தேவையில்லாம எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏங்க சொல்ல மாட்டீங்க? ஏன் சொல்ல மாட்டீங்க? வேற வேலையே இல்லையா அதுக்கு? மனசுல நிம்மதியா தூங்க விடுறாங்களா? பச்சை பிள்ளடி, அதை போய் வேலை செய்யலன்னு கத்திக்கிட்டு இருக்க. ஆமாங்க, பச்சை பிள்ளைதான். இடுப்புல தூக்கி வச்சு பால் கொடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் தான் நமக்கு லீவ் விடுறாங்க. அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமை வேற. விநாயகர் சதுர்த்தி நேற்று வந்திருக்கலாம்ல, 3 நாள் லீவ் ஆயிருந்திருக்கும். அதுவும் 12ஆம் கிளாஸ்ன்னு ஸ்பெஷல் கிளாஸே வச்சு கொள்றாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை ஒரு நாள் விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா விடாது போலியே எங்க ஆத்தா. வீட்டுல 1க்கு 2 மருமக வச்சிருக்கு. மருமகளை விட்டுருப்பிட்டு என்னையத்தான் உசுர வாங்குது. பார்த்தாதுக்கு 2 தடிமாட்டு பேலைய வேற இருக்காங்க. அவங்கெல்லாம் எதுவும் சொல்லாது இந்த அம்மா. என்னைக்கோ ஒரு நாள் நான் லீவுன்னு படுத்து கிடந்தா தான் இதுக்கு என்னன்னு இருக்குமோ தெரியல. வீட்டுக்கு வந்த மருமகளெல்லாம் வேலை வாங்காது. நான் தான் என்னமோ இதுக்கு மருமக மாதிரி. என்னையத்தான் அந்த வேலை செய்யல இந்த வேலை செய்யலன்னு நரநாட்டியம் பேசிட்டு இருக்கு. இது பேசுறது எதையும் காதுல வாங்கினா நம்ம தூக்கம் கெட்டு போயிடும். காது 2 பக்கமும் பஞ்சாச்சு அடைச்சிட்டு அப்புறமா தூங்கலாம். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி வேற. அம்மா விதவிதமா கொலக்கட்டை செஞ்சு அடுக்கி வச்சிருக்கோம். தூங்கி எந்திரிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு வாய்க்குள்ள அமுக்குவோம். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்துனா கத்திட்டு போட்டோம். காசா பணமா? ஏய் எடுவிட்ட சிரிக்கி. ஐயோ பூகம்பம் நம்மளையே தேடி வந்துருச்சு போலயே. என்ன பிரச்சனை உனக்கு? இடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு, இன்னுமா மல்லாக்க படுத்து கிடக்க? எந்திரி. முடியாது. முடியாதா? இரு, தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வர. இரு. என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப எந்திரிச்சு வர முடியுமா? முடியாது. வீட்டுல அங்க கொல்ல வேலை கிடக்கு, இங்க நீ மல்லாந்து கிடக்கு. ஏமா அந்த வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கணாமா? 1க்கு 2 தடிமாடு இருக்கு, 2 அண்ணிங்க வேற இருக்காங்க. அதை விட்டுப்பட்டு சின்ன பிள்ளை என்ன வந்து உயிரை வாங்குற? நீ சின்ன பிள்ளை, நீ அடி சின்ன பிள்ளை. நான் தான் சின்ன பிள்ளை, நீ சின்ன பிள்ளை. வாய்க்கு வாய் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பிஞ்சு வெறும் பிஞ்சு. என்ன பண்ணணும்ன்ற காட்டிக்கு கொலக்கட்டை வேணுமா வேண்டாமா?
தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்ல நான் உனக்கு மகளா இல்ல மருமகளா? ஏன் உனக்கு திடீர்னு இந்த டவுட்? பின்ன என்ன வந்து உயிரை வாங்குறியே, ஒண்ணுக்கு 2 மருமக வச்சிருக்க, அவங்களெல்லாம் ஏன் கூப்பிடல? ஏய், உனக்கே தெரியும் ஒரு பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, இன்னொன்னு மாசமா இருக்கு. 2க்கு இடையில நான் மாட்டியிருக்கேன், அப்படித்தானே? ஆமா. சரி, அண்ணிங்கள விடு, தடிமாட்டு பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. தடிமாடு சொல்லாதடி, நீயே சேர்பட்டு வளர்த்த. 2மே ஒண்ணு வத்தலா இருக்கு, ஒண்ணு தொத்தலா இருக்கு. என் பிள்ளைங்களை பார்த்து கண்ணு வைக்கும். ஆமா, இதுல வத்தல் எது தொத்தல் எது? பிஞ்சிரண்டி, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு வந்துரு. சரி விடு, என்ன செய்யணும்? வந்து வீட்டுக்கு ஒட்டடை அடி. ஒட்டடை அடிக்கணுமா? எனக்கு எட்டாதே, அதெல்லாம் எட்டும். வா, சேர் போட்டு ஒட்டடை அடி. என்னம்மா, நானே சின்ன பிள்ளை, என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு லீவ் கிடைக்குது, அன்னைக்கு வந்து அதை செய் இதை செய்யு சொல்லிட்டு இருக்கியம்மா. என்னம்மா, வர முடியுமா முடியாதாடி? வர்றேன், வந்து தொலைறே போ. என் செல்ல குட்டி. ஆமா ஆமா, இப்ப வருவா என் செல்ல குட்டி, நல்ல குட்டின்னு. போமா, சீக்கிரமா வா. வாரேன், போ. இதெல்லாம் ரொம்ப ஓவர், இதை என்னால தாங்கவே முடியாது. என்ன பண்ணலாம்? வா, பாத்துக்கலாம். யாராச்சும் மாட்டாமலா போயிருவாங்க. ஒட்டடை அடிக்கணுமா? ஆமாடி. வெறும் வெட்டா வெளியா இருக்கு, இதுல எங்கிட்ட ஒட்டடை அடிக்கிறது? நீ மேல பாக்குற, இதுல எப்படிமா ஒட்டடை அடிக்கிறது? வீட்டுலடி அந்த பக்கம். ஓ, இந்த பக்கமா? சரி சரி, குடு. அத்தியாப்பு மாதிரி எவ்வளவு ஒட்டடை இருக்குன்னு, அதனாலதான் இவ்வளவு தூசி வருது. ஆமா ஆமா, ஏன் வராது உனக்கு? ஒரு பச்சை பிள்ளைய, அதுவும் தூங்குன பிள்ளைய எழுப்பி விட்டு ஒட்டடி அடி கிட்டடி அடின்னு உயிரை வாங்குறேல பாரு, உன்னை வச்சுக்கிறேன். கொடுமை எந்த வீட்லயும் நடக்காது. சரி, நீ ஒட்டடை அடி, நான் போய் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்றேன். போய் பண்ணு. என்னது இந்த நேரம் பார்த்து எவனும் சிக்க மாட்டேன்றாங்க? யாராவது வருவாங்கன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஒருத்தே வர மாட்டேன்றான். அதோ அங்க ஒரு பீஸ் வருது, கொஞ்சம் சோகமா வச்சுக்கிறோம். உன்னை யாரு பிரிச்சா, குறுக்க கோடு கிழிச்சா, என்ன கண்டுக்காம போகுது? விட்டுறாத பூ மாதிரி. அசைன்மெண்ட் வேற எழுதணும், எப்ப எழுதுறதுன்னே தெரியல. அம்மா வேற இப்படி வேலை செய்யணும்னு சொல்லி உசுர வாங்க இப்படிலாம் பண்ணா நான் எப்ப அசைன்மெண்ட் எழுதுறது? என்ன பண்ற பூமாரி? இப்பதான் கண்கே தெரியறேன் போல. பூமாரி, ஒன்னதான் கேக்குறேன். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தில அண்ணி, அதான் அம்மா வீட்டை ஒட்டடை அடிக்க சொல்லிட்டாங்க. நான் வேற நிறைய அசைன்மெண்ட் எழுதணும், எப்ப எழுதுனே தெரியல. ஐயோ, அசைன்மெண்ட் எழுதணுமா? ஆமா அண்ணி, நானும் அம்மாட்ட சொல்லிட்டேன், ஆனா அம்மா தான் கேட்கவே மாட்டேங்குது. அவங்கிட்ட எதுக்காக வேலை செய்ய சொன்னாங்க? நாங்க இருக்கோம்ல, நாங்க செய்ய மாட்டோம். சரி கொடு, கொடுத்துட்டு நீ போய் அசைன்மெண்ட் எழுது. இல்ல அண்ணி, வேண்டாம், அம்மா பார்த்தா என்ன திட்டும். நீ கொடுப்பு மாதிரி, அத்தை வந்தா நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. பரவாயில்ல பூமாரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. நல்ல வேலை அண்ணி சிக்கிருச்சு, நீ நம்ம தப்பிச்சா. போய் படுத்து தூங்க வேண்டியதான். என்னது இவ்வளவு டஸ்டா இருக்கு? நம்ம தான் பார்க்காம விட்டுட்டான் போல. இதுக்கப்புறம் மாசம் ஒரு தடவைனாலும் நல்லா கிளீன் பண்ணணும். சேர் வேற ஆடிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காவ? ஓஹோ, மேடம் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காங்களோ? எப்படி எஜ்ஜில் நிக்கிறான்னு பாரு. கீழே விழுந்தா என்னத்துக்கு ஆகும்? ஐயோ, சேர் என்ன இப்படி ஆடுது? ஏ பார்த்த நீ என்ன காவலுக்கு மகளா மகளா, என் நெஞ்சில் அம்பவித்த மாயமென்ன மாயமில்ல. நீ என்ன பௌர்ணமிக்கு மகளா மகளா, என் நெஞ்சில் சமுத்திரத்தின் போசை என்ன போசை என்ன. சாரி மாமா, தெரியாம கீழே வந்துட்டேன். சரி விடு, அதனால என்ன? எந்த சேர்? இல்ல பரவாயில்ல. பரவாயில்லையா? சுரங்க மொழி உன்னை சுத்தி வளர்க்குதையா, சுருண்ட முடி என்ன சுத்தி வளைக்குதடி, எல்லக்குள்ள அம்மா விடுங்க. விட முடியாது. இப்படி பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? இது ஒன்றும் நம்ம பெட்ரூம் கிடையாது, இது ஹால். யாராச்சும் வந்து பார்த்தா அசிங்கமா போயிரும். விடுங்க. பரவாயில்ல. பரவாயில்லையா? இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை விட்டுருவேனா என்ன? இப்ப விட போறீங்களா இல்லையா? சும்மாவே தென்றல் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பா. இப்ப இத பார்த்தா அவ்வளவுதான், என் மானமே போயிரும். மாமா விடுங்க மாமா. பரவாயில்லடி. பரவாயில்லையா? இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாது? வர வர நீங்க ரொம்ப மோசம், ஒழுங்கா விட்டுருங்க. விட மாட்டேன். நானா உன்னை தாங்கி பிடிச்சேன், நீ எத்தனை என் மேல வந்து விழுந்த, அதை விட்டுருவேனா என்ன? எனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை தவற விட்டுருவேனா என்ன? அரிய வாய்ப்பா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இதுல ரொமான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனாலதான் இப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிப்பீங்க பிடிப்பீங்க, வாயிலேயே குத்துனா பிடிப்பீங்க. விடுங்க,
வீட்டில் எல்லாம் இருக்காங்க. அத்தை, மாமா, பாட்டி, ஹஸ்பண்ட், மாமா, தென்றல், பூ மாதிரி எல்லாம் இருக்காங்க. இருந்தா இருந்துட்டு போறாங்க. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனையா? உங்களுக்கு தான் வெக்கம், மானம், சூடு, சொரணை. நிறுத்து. என்ன சொல்ல வர? உங்களுக்கு தான் கூச்ச நாச்சம் எதுவும் கிடையாது. ஆனா நான் பொண்ணு. பையனா சொன்னேன், பொண்ணுன்னு தான் நானும் சொல்றேன். கையாவது எடுங்க, நான் எந்திரிச்சுக்கிறேன். கிட்டா எந்திரிச்சிருவியே, அதான் இறுக்கமா பிடிச்சிருக்கேன். சரியில்ல மாமா, நீங்க சரியே இல்லை. எதை எங்க பண்ணணும்னு ஒரு விவஸ்தையும் இல்லை. நீங்களும் என்ன டாக்டருக்கு படிச்சீங்களோ தெரியல. பூமா, ஐயோ என்ன பண்ணுதுங்க இந்த பிள்ளைங்க? அந்த பூமாரி எங்க போயிட்டா? ஓட்டட குச்சி கீழே கிடக்கு. எங்க போயிட்டா? ஒருவேளை மலர்ட்ட கொடுத்துட்டு போயிட்டாலோ? ஐயோ, பார்க்க கூடதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கேச்சு. எனக்கு வேற கூச்சமா இருக்கு. நான் நினைச்சேன் இப்படித்தான் நடந்திருக்கும். என்ன வேலை பண்ண சொன்னா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்காவ? அடியே அடங்காத சிரிக்கு மகளே, மூஞ்சிக்கு கண்ணாடி ஒண்ணுதான் கேடு. ஐயோ அம்மா, என்ன வேலை பார்க்க சொன்னா? என்ன வேலைடி பார்த்துட்டு இருக்க? அம்மா என்னடி அம்மா, உன்னை கும்முற அம்மா வேண்டாம்மா, நான் வேணாம் தான் சொன்னேன். அண்ணிதான். என்னடி அண்ணிதான் கிண்ணி தானே அதான் சொல்லிட்டு இருக்க? எந்திரி மத. உன்கிட்ட என்ன வேலை சொன்னேன்? ஒட்டடை அடிக்க சொன்னேன். ஒட்டடை அடிக்கிற வேலையை விட்டுவிட்டு இங்க வந்து ஏன் படுத்து தூங்குற? நான் ஒட்டடை அடிச்சிட்டு இருந்தேன்னா அண்ணி என்னை பார்த்து பாவமா இருக்குன்னு அவங்க வாங்கி ஒட்டடை அடிச்சாங்கம்மா. இதை என்ன நம்ப சொல்ற? யார் காதல் அடி பூ சுத்த பாக்குற? அம்மா என்னடி அம்மா? என்ன அம்மா? இதுக்காகத்தானே நான் அந்த பிள்ளைங்களை ஒரு வேலையும் செய்ய விட வேணாம்னு சொன்னேன். அங்க என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? அண்ணி ஒட்டடை அடிச்சிட்டு இருப்பாங்க. அண்ணன் எதுவும் சொன்னா அண்ணே சொல்றான், அங்க வந்து பாரு என்ன நடக்குது. அப்படி என்னதான் நடக்குது? ஐயோ, இவளை போய் பாருன்னு சொல்றான். இவ பார்த்துப்பட்டு எதுவும் ஏடாவிடமா போச்சுன்னா என்ன பண்றது? வேண்டாம். இப்ப இதுக்கு என்ன பண்றது? எப்படி 2 பேரையும் எழுப்பி விடுறது? இப்படி என்னதான் நடக்குது பாப்போம். இவளை விட்டும் எழுப்ப முடியாது. இவ சின்ன பிள்ளை. நம்ம போனா நம்ம பார்த்துப்பட்டோமேனு பிள்ளைகளுக்கு அசிங்கமா போயிடும். இதுக்குத்தான் நான் அந்த பிள்ளைகிட்ட ஒரு வேலையும் சொல்றது இல்லை. இப்ப பாரு, நமக்குள்ள கூச்சமா இருக்கு. நம்மளும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா புதுசா கல்யாணமான பிள்ளைய வேற. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யுங்க. நான் இப்ப போய் எப்படி எழுப்பி விடுறது? இதுக்குத்தான் இவ எங்க போனா? அடியே பூமாரி. ஐயோ, நான் போய் பாருன்னு சொல்லவும் போயிட்டா போல. அடியே இந்தாடி. நான் ஒருத்தி கூறு கட்டவ. இவட்ட போய் பாருன்னு சொல்லுவேன். எனக்கு இது தேவையா? பூமாரி பிள்ளை பார்த்து பயந்து வராம. என்ன நடக்குதுங்க? ஐயோ, நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. விடுங்க மாமா, எவ்வளவு நேரம் இப்படியே? பரவாயில்லையா? படுவாவி பயல, எனக்கு வசப்படுத்து விட்டுறான் போலயே. என்ன ஒரு ரியாக்ஷனையும் காணோம். என்னங்கடா இது கொடுமை? ஐயோ, பார்த்துட்டா போல. என்ன நடக்குதுங்க? ஒன்னும் இல்லையா? ஆமா அண்ணி, நீங்க என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றீங்க? ஐயோ, நான் இல்ல. ரொம்ப கத்தாதானே? அவ கீழே விழுக போனா நான் பிடிச்ச. ஓஹோ, 1/2 மணி நேரமா கீழே விழுந்துட்டாங்க, நீ புடிச்சிட்டு கிடந்த அப்படித்தானே? இல்லம்மா, என்னைய விட்டுரு. என்ன சார் நடந்தது? உண்மையாவே அவ விழுந்தா நான் பிடிச்ச. இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியலையே. அவங்க ஒட்டடை அடிச்சிட்டு இருக்கப்ப நீயே சேர தள்ளி விட்டு. நான் அப்படிலாம் பண்ணலனாலும் அதுதான் உண்மை. பைத்தியம், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? நான் தான் பண்ணலன்னு சொல்றேனே, திரும்ப பண்ணலனாலும் அதுதான் உண்மைன்னு சொல்ற கிறுக்கி. யாருக்கு அதுல ராஜா பூ சுத்த பாக்குற? அது எப்படி? நீ இல்லாத நேரம்லாம் அவங்க உழுக மாட்டேன்றாங்க. அவங்க உழுகுற நேரமா நீ வந்து பிடிச்சுக்கிறியே, அது எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது, இதை நான் நம்பணும். ஓடி இப்போ உன்னை நான் வச்சுக்கிறேன். என்ன சிரிச்சிட்டு நிக்குது? இவ்வளவு நேரம் என்ன கத்துச்சு? இப்ப பாரு இழிப்ப. என்ன இழிச்சிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் கோவம் தானே பட்டுட்டு இருந்த? ஒண்ணும் இல்லடி. ஒண்ணும் இல்லையா? நல்ல வேலை. எப்படி இதுகளை எழுப்பி விட நினைச்சிட்டு இருந்தேன். நீ வந்து எழுப்பி விட்டு. அது ஒண்ணும் இல்லம்மா, அண்ணி ஒட்டடை அடிக்கும் போது தவறு கீழே விழுந்துட்டாங்களாம். அதான் அண்ணன் பிடிச்சிச்சான். அப்படியா? சரி. என்ன சாரி பாடி போய் வேலை ஏதாவதுண்டா பாரு. இதுக்குதான் அந்த பிள்ளைகளை நான் எதுக்கும் கூப்பிடல. இப்ப பாத்தியா? ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். இனிமே எதுக்கும் கூப்பிடக்கூடாது. அங்க ஒருத்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏதாவது பண்ணிட்டு இருப்பியா? சரி, நீ போய் வேலையை பாரு. சரி. ஓம் கரிமுக கணபதியே அருகம் வாழ்பவனே, ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீ கணேசனே சரணமையா. கணபதி தேவா நமோ நமோ,
ஜில்லு? நான் கொழுக்கட்டை வேணும். இரு, இப்பதானே சாமி கும்பிடுறோம், கும்பிட்டு அத்தை உனக்கு எடுத்து தருவாங்க. என்ன சரியா? சரி. சரி, சாமியை கும்பிடு. சாமி கும்பிடுச்சில்ல. விநாயகர் சிலை எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஆமா தென்றல், நம்ம அஸ்வின் மாமாவும் சேர்ந்துதான் வாங்கிட்டு வந்தாங்க. ஓ அப்படியா, சூப்பரா இருக்கே. ஆமா நீ, பிள்ளையர் சிலை ரொம்ப அழகா இருக்கு. ஹாய் செல்ல குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்ல குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.